ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர் ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை கறி வெட்டலாம் அப்படின்றதுக்காக 2 பேர் ஆடு வாங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. போனவங்க நேரமாக வீட்டுக்கு வரலுங்க, ரொம்பவே கொஞ்சம் தாமதமாக தான் வராங்க. அதனால அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அமானுஷ்ய சம்பவமும் நடக்குது. அதை பற்றி தான் இந்த கதையில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான திகில் கண்டென்ட்டு ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் கீழே தெரியுது இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் கூட போய்ட்டு வாய்ஸ் நோட்டாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு, அது என்னென்னா நம்ம வீடியோவை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக, ஆனால் யாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நம்ம போடுற திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலிமா ஷேர் பண்ணது ரமேஷ் என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் இவருக்கும் இவரோட இன்னொரு நண்பருக்கும் நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் வீட்லேயே தாங்க சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்திருக்கு. அது என்னென்னா, நம்ம வந்து சொந்தமாக தொழில் செய்யலாண்டா, அப்படி பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், இன்னொருத்தர்கிட்ட போய்ட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே முடிவும் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் பேர் ரமேஷ், ஒருத்தர் பேர் ராஜி. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து நல்ல நண்பர்களாக தாங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க காலேஜெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வெளியே வரும்போது இவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாகவும் வந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த இடம் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் கவரப்பட்டன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதில் ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இவங்க 2 பேரும் வசிச்சுட்டும் இருக்காங்க. இப்படி காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலே தானே இருக்காங்க. இவங்க வீட்லேயும் பெருசாக இவங்களை வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே கட்டாயமும் படுத்தலைங்க. நீங்கள் வேலைக்கு போனால் போங்க, இல்லை ஏதாச்சும் தொழில் பண்ணுற நம்ம இருந்தால் சொல்லுங்கடா, காசும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதியான குடும்பம் தான் 2 பேருமே. அதனால் வந்து இவங்கள வேலைக்கு போகணும்னு சொல்லி கட்டாயமும் படுத்தலை. அதனால் இவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணோம், அது என்ன தொழில்னு அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்காங்க. இவங்க பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கறிக்கடையும் பார்க்குறாங்க. அந்த கறிக்கடையை பார்க்கும்போது அந்த இடத்துல இவங்க போயிட்டு 1 கிலோ கறி எவ்வளோண்ணா அப்படின்ட்டு இந்த ரமேஷ்ன்றவர் அந்த இடத்துல கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது 1 கிலோ கறி வந்து 600 ரூபாப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல அவர் சொன்ன உடனே, அப்படிங்களா சரிங்கண்ணா அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கறி வாங்காமே கிளம்பியும் போயிடுறாங்க இவங்க 2 பேருமே. எதுக்குடா அந்த கடையில் போய்ட்டு நீ கறி கேட்ட அப்படின்னு ராஜி கேட்கும்போது அதுக்கு அவர் என்னென்னு சொல்கிறாருன்னா, இங்கே பாருடா, ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து அந்த கறி கடையை போடுறான். அந்த பாய் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ கறிக்கு 600 ரூபா சம்பாதிக்கிறாரு. அந்த ஆடு எவ்வளோ வாங்கியிருப்பார்? எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனார், வெறும் 3000 ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டு போனார். ஆனால் இந்த இடத்துல 600 ரூபான்னு விற்கிறாங்க கறியை. அப்படி இருக்கும்போது இதில் நிறைய லாபம் கிடைக்குதுடா, பேசாமல் நம்ம ஏன் இந்த கறி கடை போடக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே இவங்களுக்கு நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்ட்டு ராஜும் இதை வந்து ஒத்துக்கிறாருங்க. அப்படியே இவங்க பேசிக்கினே, சரி முதல்ல வந்து நம்ம கறி கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன நடக்கிறது என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே முடிவு எடுத்துகிட்டு இவங்க போயிட்டு வீட்லேயும் இதை பற்றி சொன்ன உடனே அவங்களும் சரி, இவ்வளோ நாள் வீட்டில் சும்மா தானே இருந்தீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்ட்டு அப்படின்ட்டு அவங்க பெற்றோர்களும் சொன்ன உடனே இவங்களும் வேலையாக போயிட்டு அந்த கறி வெட்டுறதுக்கான மரக்கட்டைங்களாக இருக்குங்களா, அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கறி வெட்டுற கத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு கொட்டா போன்ற ஒரு அமைப்பை இவங்க ரெடி பண்ணிடுறாங்க. இவங்க கறிக்கடை போடுறதுக்கு அந்த இடத்துல இவங்க ஊருக்கு கொஞ்சம் வெளிப்புறமாக தாங்க கறிக்கடையும் அமைக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு கடை மாதிரி ஒரு அமைப்பும் செட்டப்பும் போட்டுறாரு. எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியாக இவங்கக்கிட்ட ஆடு இல்லை. ஏன்னா இந்த ரமேஷ் வீட்டில் இருந்த எல்லா ஆட்டையும் விற்றுட்டாங்க. இவங்க ஊருக்குள்ளேயும் பெருசாக ஆடுங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படி இவங்க ஒரு விஷயத்தை நல்லா விசாரிக்கும் செய்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆடுங்கள்லாம் எந்த இடத்துல கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஏரியாவை பார்த்து இவங்க கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் போய் நம்ம ஆடு வாங்கினு போட்டால் தான் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணிவிட்டு விசாரிச்சுக்கின்னு ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. இவங்க கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இவங்க தள்ளி போயிட்டு ஒரு இடத்துல, அதாவது ஆந்திரா பார்டர் கிட்ட தான் போயிட்டு இவங்க ஆடு வந்து விலையும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவாகவே அந்த ஆடு வந்து கிடச்சிருக்குங்க. இவங்க வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஓட்டிங்கின்னு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பியும் வந்துடுறாங்க. சரியாக இது எல்லாமே நடக்கிறது வெள்ளிக்கிழமைங்க. சனிக்கிழமை சாயங்காலம் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆடு அப்படின்ட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க.
வந்தோடனே இவங்க 2 பேருக்குள்ளேயே பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படியோ மச்சான் நம்ம வந்து ஒரு கறிக்கடை ஆரம்பிக்க போகிறோம், இது நல்லபடியாக ஆரம்பித்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம போனோம்டா, அதுக்கப்புறமா மட்டன் ஸ்டால் இல்லாமல் சிக்கனும் போடணும், இந்த மாதிரிலாம் கறிக்கடை ஆரம்பித்து பெரிய லெவலில் நம்ம போகணும்டா அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேர் நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அப்போ தெரியாதுங்க இவங்க வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கப்புறமா சரியாக அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா பேசிவிட்டு கடையில் எப்படி வியாபாரம் பண்ணணும், எவ்வளோ 1 கிலோ கறி எவ்வளோ கொடுக்கணும், என்னெல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணணும், அதெல்லாம் என்னென்ன ரேட்டில் போடணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாமே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டும் வச்சுருக்காங்க. இவங்க இட மிஷின் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மறுநாள் சனிக்கிழமை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு இந்த தொழில் நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிவிட்டு சரியாக சாயங்காலம் இந்த ஆடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு இவங்க கிளம்பி போகிறாங்க. சரியாக ஒரு 7 மணிக்கு தான் இவங்க கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இவங்க கடைக்கிட்ட கொஞ்சம் நிறைய வேலை இருந்திருக்குங்க. அந்த இடத்த தர போடுறதுக்கு, அப்புறம் இந்த கொட்டகை மாதிரி அமைச்சாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு பல்பு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு, எல்லா விஷயமும் இட மிஷின்லாம் போடுறதுக்கான ஒரு கரண்ட் வசதியும் தேவைன்றதுக்காக சின்னதாக அந்த சார்ஜர் லைட் எல்லாமே போட்டு அவங்க ரெடி பண்ணி ஒரு செட்டப்பாக முடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கு. அதனால இவங்க 7 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் பண்ணோம். சரியாக சொல்ல போனால் ஒரு 3/4 மணி நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரமாச்சு இவங்க பயணம் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அப்படி இவங்க போகக்கூடிய இடம் கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 7 கிலோமீட்டரு நல்லாவே ரோடு இருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் சுத்தமாக ரோடு சரியே இருக்காது. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குங்க. அந்த ஒத்தையடி பாதை கடந்து போனால் தான் இவங்க, அதாவது அந்த ஆடு வாங்க போகிற கிராமத்துக்கு இவங்க போய் சேர முடியும். அப்படி இவங்க பயணம் செஞ்சு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமா அந்த கிராமத்துக்கும் போய் சேர்ந்துறாங்க. சரியாக இவங்க போய் சேரும்போது மணி 8:30 ஆகுதுங்க. ரொம்பவே பொறுமையாக தான் போகிறாங்க. இவங்க 2 பேருக்குமே சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இருக்குங்க. அதனால் இவங்க போகிற இடமெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு தம் அடிச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக பேசிகிட்டே தான் போகிறாங்க. அதனாலவே இவங்களுக்கு 8:30 மணி ஆகிடுது போய் சேர்கிறதுக்கு. அப்படி போயிட்டு அந்த ஆடுக்கு ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட காசு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த ஆடை வந்து வண்டியில் ஏற்றி வச்சுக்கிறாங்க. 2 வீலரில் தான் போகிறாங்க இவங்க 2 பேருமே. அங்கேருந்து கிளம்பும்போது சரியாக அவங்கக்கிட்ட பேசிட்டு கிளம்பும்போது மணி ஒரு 9:30 இருக்குங்க. அப்படி கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து வண்டி வந்து பஞ்சரும் ஆகிடுது. இவங்க போன இடம் சரியான கடைகள்லாம் இல்லாமல், இந்த பஞ்சர் கடைகள்லாம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்காக இவங்க போயிருக்காங்க. இவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து யாருக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியலங்க. இவங்க ஆடு வாங்கினாங்களே அந்த ஊரில் இவங்களுக்கு யாருமே தெரியாது. அது வந்து புது ஏரியான்றதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல யாருமே தெரியாது. வேறு வழியில் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டை வந்து அங்கேயே வண்டியில் கட்டி போட்டு ஏதாச்சும் உதவி கிடைக்குமா, யாருக்குன்னா ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. சரியாக இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது மணி வந்து ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆகிடுது. யாருமே சரியாக வந்து ஃபோனும் எடுக்கலை. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு அவங்களுக்கு உதவிக்கு யாருமே வரலைங்க. இவங்க அந்த இடத்துலையே நின்றுட்டே இருக்காங்க. என்னடா பண்ணுறது, 1 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு, நம்ம இங்கேயே நின்றுட்டே இருக்கணுமாடா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பயங்கர கோவமாக 2 பேருமே பேசிகிட்டே இருக்காங்க. நேரமாக நம்ம கிளம்பி வந்திருக்கோம்டா ரமேஷ் அப்படின்ட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க. டேய் நம்ம என்னடா பண்ணுறது, நம்ம அங்கே கடையோட வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டாங்க. எப்படியாச்சும் ஆடு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயின்னுட்டான் அப்படின்னு பேசிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆடை வந்து வண்டியில் கட்டிட்டாங்க இல்லையா, அந்த ஆடு வந்து பயங்கரமாக கத்திட்டே இருக்குதுங்க. இவங்க ஏற்கனவே வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, ஹெல்ப்பு கூட யாருமே இல்லையே, யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்கன்னு ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறாங்க. இந்த ஆடு வந்து பயங்கரமாக கத்திட்டே இருக்குதுங்க. இதில் கோவப்பட்டு ரமேஷ் போயிட்டு அந்த ஆட்டை வந்து பயங்கரமாக அடிக்கவும் செய்கிறாரு. அப்படி அடித்த உடனே அந்த ஆடு இன்னுமே பயங்கரமாக கத்தவும் செய்யுது. அதுக்கப்புறம் ராஜி வந்து திட்டிட்டு, அவனுக்கு அறிவில்லையா, அந்த ஆட்டை போய் அடிக்கிறியே, அது இன்னுமே கதை தான் செய்யும், விட்டுட்டு உன் வேலையை பாடுறா, ஃபோன் பண்ணுறான் அவனுக்காச்சு, எடுக்கிறேன் நான் பாடுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு இவர் 2 பேருமே மாற்றி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக ரமேஷோட அவங்க அப்பா வந்து ஃபோனையும் எடுத்துடுறாருங்க. எடுத்ததுக்கப்புறமா ஏன்பா இது இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த இடத்துல சத்தமும் போடுறாரு. அப்படி போகும்போது, டேய் இது மாதிரி ஃபோன் இங்கே வச்சுட்டு நான் கடையாண்ட இருந்தேன்டா, நீ தான் நாளைக்கு கடை ஓப்பன் பண்ண போகிறேன், அதனால் வந்து அதெல்லாம் சரி பண்ண தேவையில்லையா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாருங்க. சரிப்பா இது மாதிரி வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, நீ வாப்பா கிளம்பி அப்படின்னு சொன்னோடனே இவங்கக்கிட்ட, அதாவது ரமேஷோட அவங்க அப்பா கிட்ட ஆட்டோ ஒன்று இருக்குங்க. அதாவது லோடு ஆட்டோ, அந்த லோடு அடிப்பாங்க இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்டோவும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுறாரு. அதுக்கப்புறம் ராஜிக்கிட்ட சொல்கிறாரு, டே எங்கள் அப்பா வராறாண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க வேறு ஏற்கனவே பயங்கரமான பசியில் இருக்காங்க. இந்த ஆடு வேறு ஒரு பக்கம் கத்துறதுனால இவங்க இன்னுமே பயங்கரமாக டென்ஷனும் ஆகுறாங்க. சரிடா நம்ம ஒரு தம் அடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பைக்கு கிட்ட இருந்து இவங்க கொஞ்சம் தூரமும் தள்ளி போகிறாங்க.
போகிறாங்க பாத்ரூம் போகலாம் அப்படின்ட்டு தள்ளி போகிறாங்க. அப்படி போகும்போது தான் இவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் யாரோ ஒரு உருவம் நிற்கிறது பயங்கரமாக தெரியுதுங்க அவங்களுக்கு. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு மச்சான் அங்கே பார்த்தியா யாரோ நின்றுட்டுருக்கானுங்கடா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு டேய் இது ஃபுல்லாக ஒத்தையடி பாட்டை பக்கத்தில் ஃபுல்லாக ஒரே காடு மாதிரி தானே முள்ளு காடாக இருக்குது, எவனாச்சும் பாத்ரூம் போகிறதுக்கு வந்திருப்பான்டா அப்படின்ட்டு இந்த ரமேஷும் ராஜும் பேசிகிட்டே அப்படியே தம்மு போட்டுட்டே இருக்காங்க. இவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த உருவம் வந்து ரொம்ப நேரம் இவங்கள பார்த்த மாதிரி தான் நின்றுட்டே இருக்குது. இவங்க வந்து ஒரு தம்மு ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிடறாங்க அந்த இடத்துல. இவங்க அப்பா வர வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படியே இவங்க பேசிகிட்டே இருங்க. இவங்க ஊர் அதாவது இவங்க ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பெருசாக வந்து பயங்கரமான லைட்டு வெளிச்சமெல்லாம் இருக்காதுங்க. தெரு விளக்கெல்லாம் எதுவுமே பெருசாக இருக்காது. வீடு மட்டும்தான் லைட் இருக்கும். இந்த தெருவில்லாம் எந்த ஒரு லைட்டுமே இருக்காதுங்க. பயங்கரமான இருட்டாக தாங்க இருக்கும். இவங்க வந்து தம்மெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஏற்கனவே அந்த கருகருன்னு ஒரு உருவம் தெரிஞ்சுதுங்களா, அந்த உருவம் இருந்த இடத்த இவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த உருவத்தை காணோம். பார்த்தோன்னே டேய் அங்கே பார்த்தியா அந்த உருவத்தை காணோண்டா, இப்போது டேய் எவனாச்சும் வந்திருப்பான்டா இந்த நேரத்தில், அவனை போயிட்டு நீ பெருசாக பார்த்துன்னுக்கிற விட்டு தள்ளுடா அப்படின்ட்டு ரமேஷ் வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறானுங்க. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த பார்க்குறத நிப்பாட்டிடுறாங்க. இந்த ஆடு வந்து தொடர்ச்சியாக கத்திட்டே இருந்ததுங்க. திடீர்னு அந்த ஆடு வந்து கத்துற சத்தமே காணோம். இவங்க ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, அந்த உருவம் இருக்கிற வரையும் நம்ம ஆடு கத்திட்டே இருந்தது, அந்த உருவம் அங்கே காணோம், ஆனால் நம்ம ஆடு கத்துறதையும் சத்தமும் இல்லைடா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடகடன்னு நடந்து அந்த பைக்குக்கிட்ட வராங்க. பைக்கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு பேர் அதிர்ச்சிங்க. அப்படி என்னென்னா அந்த இடத்துல அந்த ஆடு இல்லவே இல்லைங்க. அந்த கருகருன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் வந்து அந்த ஆட்டோட கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது இவங்க நல்லாவே பார்க்குறாங்க. 2 பேருமே கண்கூட. அதுவும் அந்த போகிறது வந்து அந்த முள்காட்டுக்குள்ளே நடந்து தாங்க போயிட்டுருக்கு. அந்த உருவம் அந்த ஆட்டை பிடிச்சி யாரோ திருட தான் வந்துட்டான் போல் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கின ஆடு போய் தரா எவனோ திருடின்னு போகிறான்டா, டே நில்றான்ட்டு இவங்க வந்து விரட்டிகிட்டே போகிறாங்க. இவங்க 2 பேருமே அப்படி விரட்டிகிட்டே போகும்போது அந்த உருவம் வந்து பயங்கரமாக அப்படியே கொஞ்சம் வேகமாகவும் போகுதுங்க. ஆடு வந்து பயங்கரமாக கத்தவும் செய்யுது. அப்போ வந்து அப்படி பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் தான் போயிட்டே இருக்காங்க. அப்படி போக கூப்பிட அந்த உருவம் வந்து கண்டுக்காமல் அந்த ஆட்டை மட்டும் தரதானு வெளிச்சிட்டே போகுதுங்க. அப்படி வெளிச்சிட்டே போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சிகரமான ஒரு காட்சியும் பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஆட்டை அல்லேக்க தூக்கி கழுத்தில் அந்த ஒரு கடித்து இப்படி ஆட்டை 2 பிச்சு அப்படி தூக்கி போட்டு அந்த உருவம் சடனாக அந்த இடத்துலேருந்து மறைஞ்சும் போயிடுதுங்க. இதை பார்த்து இவங்க 2 பேருக்குமே ஈரக்கொல்லியே நடுங்கி போயிடுதுங்க. ஏன்னா இப்படி ஒரு காட்சியை பார்க்கும்போது இவங்க பயங்கரமாக பயந்தும் போயிடுறாங்க. என்னடா இது இந்த மாதிரி ஒரு ஆடு, கண்டிப்பாக இது மனுஷனே கிடையாதுடா, ஓடுறான்ட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துலேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது இந்த ராஜி வந்து தடுக்கி கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்த ராஜியை வந்து ரமேஷ் பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறா அப்படின்ட்டு ஓடி பைக்கு கிட்டே போயிட்டு இவங்க வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இவங்க பைக்கில் ஃபோனை வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒருத்தர்கிட்ட தான் ஃபோன் இருக்குது. எடுத்துகிட்டு டார்ச் அடித்து சுற்றும் பார்க்குறாங்க. இது என்னவா இருக்கும், இது பேயாக இருக்குமா இல்லை மனுஷனாக இருப்பானடா, ஆட்டை வந்து அல்லேக்கா தூக்கி கழுத்து கடித்து துண்டாக போட்டானடா. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப நேரம் இருட்டிலே இருந்தோம்னா எதிர இருக்கிற அந்த உருவம் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனாகவே தெரியுங்க. யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆடோட உருவம் நல்லா தெரியுது. ஏன்னா இவங்க பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆடு வந்து கொஞ்சம் வெள்ளை கலரு கருப்பு கலரு 2மே கலந்த மாதிரி தாங்க இருக்கும். இவங்க அந்த ஆட்டை கடித்து போடுறது அவங்க நல்லாவே கூட பார்த்துருக்காங்க, துண்டாக போய் விழுறது. அதுக்கப்புறமா அந்த ஆட்டோட சத்தம் வந்து கேட்கலங்க. அந்த ஆடு மட்டும் துடிக்கிறதெல்லாம் பார்த்து தான் இவங்க அலறடிச்சு ஓடி போய் பைக்கு கிட்டே நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே பயங்கரமாக வெளுத்து போயிடுதுங்க. கண்டிப்பாக இது பேயாக தாண்டா இருக்கணும், இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்ம இருக்கவே கூடாதுடா அப்படின்ட்டு அங்கேருந்து இவங்க பைக்கை தள்ளிட்டே ஓடுறாங்க. இவங்க பின்னாடியே அந்த உருவம் பின்தொடர்ந்து வரா மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்குங்க. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா உண்மையாலேயே அந்த உருவம் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே தாங்க இருக்குது. இதை பார்த்து இவங்களுக்கு இன்னுமே பயங்கர ஷாக் ஆகிடுது. இதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளால் நிற்கவே கூடாதுலான்ட்டு பைக் அந்த இடத்துலையே போட்டுட்டு வேகமாக ஓடவும் ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேர். இப்படி ஒரு உருவம் கருகருன்னு ஒரு கரிய உருவம் நம்மளை பின்தொடர்ந்து வருது. அதாவது ஒரு ஆட்டை கண்ணு எதிர கடிச்சு போட்டு நம்மளை பின்தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மரண பீதி இருக்கும். அந்த மரண பீதியில் தான் அவங்க 2 பேருமே பயங்கரமாக ஓடவும் செய்கிறாங்க. இவங்க போகிற வழி எதுவுமே பெருசாக லைட்டு வெளிச்சமே இல்லைங்க. அதனால் பயத்தில் அலறி அடிச்சுன்னு ஓடிட்டே இருக்காங்க. அந்த ரமேஷ் வந்து பயங்கரமாக அப்படியே அவரோட குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு கத்திட்டு ஓடுறாருங்க. அப்படி என்னென்னா அப்பா தாத்தா நீ தான் எங்களை காப்பாற்றணும்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேருமே கையை பிடிச்சிருந்தாங்க ஓடுறாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஓடிட்டே இருக்காங்க பயங்கரமாக. இப்படி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 பேருமே இடிச்சுட்டு கீழே விழுறாங்க. அப்படி விழுந்ததுக்கப்புறமா எழுந்து பார்க்குறாங்க.
ஒரு வயசான ஒரு நபர் மேலே தான் இவங்க மோதி இருக்காங்க. ஆனால் அந்த வயசான நபர் அப்படியே தான் இங்கே நின்றுட்டுருக்காரு கல் மாதிரி. இவங்களை பார்த்துட்டு, என்ன தம்பி ஆச்சு, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடியாடுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த தாத்தாவை வந்து கேட்குறாருங்க. கேட்டவுடனே அப்படின்னு பயங்கரமாக மூச்சும் வாங்குறாங்க. 2 பேருமே மூச்சு வாங்கிட்டு, இல்லை தாத்தா இந்த மாதிரி வந்து எங்கள் கண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு கருப்பாக ஒரு உருவம் ஒன்று தென்பட்டுச்சு. எங்களோட ஆடை வந்து அதை கச்சி தூக்கி போட்டுச்சு. அது மிருகமா, பேயா, இல்லை மனுஷனா, எதுன்னு தெரில. எங்களை பின்தொடர்ந்து வேறு வந்துச்சு. அதனால தான் தாத்தா பயந்து ஓடவும் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றாகாதுப்பா, நீ ஏந்திரிங்க, எங்கே போனோம், உங்கள் ஊர் எது அப்படின்ட்டு கேட்டோடனே, இந்த மாதிரி இந்த ஊர் தாத்தா, நான் இந்த மாதிரி வந்தோம், ஆடு வாங்க வந்தோம், நாங்கள் வந்து நாளைக்கு கறிக்கடை போட போகிறோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க கூட இருக்கிறல, வாங்க எந்த இடத்துல போகணுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை விட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே ரமேஷ் வந்து சொல்கிறாரு, இல்லை தாத்தா, என் அப்பா வந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன்னாரு, அவர் வர வரைக்கும் எங்களுக்கு கூட கொஞ்சம் துணையாக இருங்க தாத்தா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போயிடுறோம் தாத்தா, இங்கேருந்து ரொம்பவே பயமாக இருக்குது தாத்தா, கண்டிப்பாக அந்த உருவம் எங்களை ஏதோ வச்சு ஒன்று பண்ணிவிடுமோ அப்படின்ட்டு இவருன்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நான் கூட இருக்கல, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இவங்க கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே அந்த தாத்தா வந்து இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது திரும்பி வந்து ரமேஷும் ராஜும் வந்து திரும்பி பார்க்குறாருங்க. பார்த்தா அந்த உருவத்தை அந்த இடத்துல காணவே காணும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ நேரம் நம்மளை பின்தொடர்ந்து வந்த உருவத்தை காணுமே, திடீர்னு இந்த மனுஷன் எங்கேருந்து வந்தார்னே தெரியலையே அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமாக குழம்பி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா எதிர வந்து ஒரு வண்டி வருதுங்க. அந்த வண்டி வேறு யாரும் இல்லைங்க, ரமேஷோட அவங்க அப்பா அந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ரமேஷோட அவங்க அப்பா இருக்கிறாங்களா, அவர் வந்து கேட்குறாரு, எங்கடா பைக்கு, ஆடு எங்கடா அப்படின்னு கேட்டவுடனே அவர்கிட்டையும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா என்னடா சொல்கிற அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி ஷாக்கும் ஆயிடுறாரு. ஆமாப்பா, இந்த மாதிரிலாம் நினச்சி, சரிடா ஆடு போனால் போகுது, நீங்கள் 2 பேரும் உயிரோட வந்தீங்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, முதல்ல இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம், பைக்கு கூட நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் வாங்கடா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு கிளம்பும்போது அந்த தாத்தாவில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வண்டி எங்கே விட்டீங்களோ அங்கேயே தான் இருக்கும், நீங்கள் தைரியமாக போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து அனுப்பி வச்சிடறாருங்க. இவங்க 2 பேரும் அந்த வண்டியில் ஏறிட்டு வண்டியில் போகும்போது கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த தாத்தாவை வந்து காணவே காணுங்க. இவங்களுக்கு இன்னுமே பேரதிர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போது ரமேஷ் வந்து ராஜுக்கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லும்போது, அந்த தாத்தாவை ஆளையே காணும்பா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆள் இருந்ததுக்கான தடையுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரிடா, இதை பற்றி நம்ம வந்து இங்கே பேச வேணாம், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரமேஷோட அவங்க அப்பா சொல்லிவிட்டு ஆட்டோவை வேகமாக எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கும் போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரமேஷோட அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, தம்பி அது கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வத்தோட அருளாக தாண்டா இருக்கணும், அதுதான் வந்து உங்களை காப்பாற்றிருக்கணும், நீ கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து நின்னார்னா கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னோடனே இவங்களுக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லைங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா எப்படியே அவங்க உயிர் தப்பிச்சோம், பைக் எப்படியாச்சும் நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடணும், நாளைக்கு வேறு கறிக்கடியே போட முடியாது அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்பிக்க போகிற தொழிலே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தத்திலே இருக்காங்க. வேறு என்ன செய்கிறது, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து ரமேஷ் வீட்லேயே வந்து ராஜுவும் படுத்து தூங்கிடுறாருங்க. மறுநாள் காலையில் எழுந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்து குறி கேட்குறாங்க. குறி கேட்கும்போது அந்த பூசாரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவரே ஒன்று விடாமல் சொல்கிறாருங்க. அந்த இடத்துல வந்தது ஒரு இரத்த காட்டேரி. அந்த காட்டேரி அந்த ஆட்டை பின்தொடர்ந்து தான் வந்துச்சு. அது ரத்தம் வேணும், ரத்த பலி வேணும், அதனால தான் அந்த ஆட்டை வந்து உங்கள் கண் எதிரவே கொன்னுச்சு. அடுத்து தான் அது ரத்த தாகம் தீராமல் தான் உங்களை துரத்தி வந்தது. நல்ல வேளை நீ எந்த நேரத்தில் என் பேரை கூப்பிட்டியோ அப்பயே நான் அங்கே வந்துட்டேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரி அந்த இடத்துலேருந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நீ என் பேரை சொல்லாமல் என்னை கூப்பிடாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அது உங்களில் யாராச்சும் ஒருத்தரை வந்து கொன்று இருக்கும். வந்தது ரத்த காட்டேரி தான், அது அந்த இடத்துல இருக்கிற ஒன்று தான் அப்படின்னு குறி கேட்ட இடத்துல சொன்னோடனே இவங்களுக்கு பயங்கரமாக ஷாக்கும் ஆகிடுங்க. எப்படியும் அந்த குலதெய்வத்தோட அருளால் தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க 2 பேருமே உணர்றாங்க. அதுக்கப்புறமா சரியாக ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க அவங்க வந்து அந்த பைக்கை விட்டாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு இவங்க ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க.
போனால் அந்த இடத்துல பைக்கே இல்லை. அந்த ஊருக்குள்ளே ஒரு வீட்டான தான் இந்த பைக் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு பேசிட்டு அந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வரும்போது அந்த பைக்கு வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டில் கேட்கும்போது அந்த இடத்துல சொல்கிறாங்க, தம்பி இந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரி நடமாடுறதாம்பா, இது எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஆடு வாங்கணும்னு சொன்னீங்களே அவரு சொல்லியிருப்பார் இதை பற்றி அப்படின்னு சொன்னால், இதை பற்றி எதுவுமே சொல்லுங்க. இல்லைப்பா தம்பி, நாங்களே இந்த இடத்த விட்டு பெருசாக வெளியெல்லாம் போய் சுத்த மாட்டோம் இரவு நேரத்தில் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற ஒரு நபரும் சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இவங்க முதலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் அது வந்து இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட அந்த கறிக்கடையை மறுபடியும் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுவாரமே இவங்க ஆள் வாங்கிட்டு வந்து வேறு ஊர்லேருந்து இவங்க கறிக்கடையை ஆரம்பித்து இப்போது இவங்க சொந்தமாக 2-3 கறிக்கடை வந்து வெடித்து நடத்திட்டும் இருக்காங்க. பெரிய அளவில் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த சம்பவம் ரமேஷுக்கும் ராஜுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. அதை தான் இந்த ரமேஷ் நம்மளுக்கு வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே ரொம்பவே பயந்தோம். கண்டிப்பாக எங்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு நாங்கள் பயந்து தான் இருந்தோம். நல்ல வேளை எங்கள் குலதெய்வத்தோட அருளால் இன்றைக்கி நாங்கள் உயிர் பொழைச்சிருக்கோம் அப்படின்ட்டு ரமேஷ் நம்மளுக்கு இந்த மின்னஞ்சல் மூலயமா ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ண ரமேஷுக்கு நம்ம ஒரு நன்றியும் சொல்லிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கும் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லைனா உங்களோட உறவினர்களுக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரியான திகிலூட்டும் அமானுஷ நிகழ்வுகள் நடந்திருந்தால் கீழே தெரியுற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலை டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் கூட போய்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களோட கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு திகில் கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட் மேன்.